OnePlus Nord 5G, realme X7 Pro 5G இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட்? OnePlus Nord 25,000 ஸ்டார்ட் ஆகுது, realme X7 Pro 30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி realme X7 Proவை நம்ம வாங்கலாமா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி மொபைல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு சஜஷன் தரவாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். இது உங்கள் darklight டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிவிட்டு கன்க்ளூஷனில் எது பெஸ்ட்டுன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பற்றி பார்த்துடலாம். realme X7 Pro February 4, 2021 லான்ச் ஆகிருக்கு. அண்ட் OnePlus Nord July 21, 2020 லான்ச் ஆகிருக்கு. OnePlus Nord கிட்டத்தட்ட 6 மாதம் பழைய மொபைல். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். realme X7 Pro ஃப்ரண்ட்டில் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் இருக்குது. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் 8.51 mm வருது. அண்ட் வெயிட் 183 grams வருது. அதுவே OnePlus Nordனு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் வரும்போது டியூவல் பஞ்சோல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் தான் அந்த ரெண்டு பஞ்சோலும் இருக்குது. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தராங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.2 mm வருது. அண்ட் வெயிட் 184 grams வருது. பில்டு Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு OnePlusலேருந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ரியல்மியில் மென்ஷன் பண்ணல. இங்கே கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் பிளாஸ்டிக் பேக் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா கிளாஸ் பில்டு கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். realme X7 Pro 6.55 inches Full HD Plus டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல். ஸோ கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுற மாதிரி 60 Hzலாம் கொடுக்கல. இங்கே 120 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord பொறுத்த வரைக்கும் 6.44 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் realme X7 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா 120 Hz ப்ளஸ் AMOLED கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். realme X7 Pro குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX686 என்ற லென்ஸ் அண்ட் 8 MP வைட் ஆங்கிளும் இருக்குது. 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 32 MP கொடுத்துருக்காங்க. அதுவே OnePlus Nordனு வரும்போது 48 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 5 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் தராங்க. இந்த 48 MP சோனியோட IMX586 என்ற லென்ஸ். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இவங்க டூவல் செல்ஃபி கேமரா தராங்க. 32 MP பிரைமரி செல்ஃபி கேமரா அண்ட் 8 MP வைட் ஆங்கிளும் தராங்க. அண்ட் இந்த 48 MP பிரைமரி கேமரா ரியர் சைடில் இருக்கிறதுல OISக்கான சப்போர்ட் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேமரா செக்மெண்ட்டில் எந்த மொபைலுக்கு ஸ்டார் கொடுக்க விரும்புகிறேன்னா ரெண்டு மொபைலுக்குமே தான். ஏன்னா OnePlus Nordல டூவல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் realme X7 Proவில் நமக்கு 64 MP கேமரா இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். realme X7 Pro ஃப்ளாக்ஷிப் Dimensity 1000+ என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPUன்னு பார்க்க பண்ணியிருக்கு. இந்த ப்ராசஸர் Snapdragon 855 சீரிஸ்க்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான். ஸோ நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்டாகவே இருக்கும். எந்தவித ஹெவி கேம்ஸுமே ஈஸியாக இதனால் சப்போர்ட் பண்ண முடியும். டே டு டே டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எந்தவித இஷ்யூஸுமே நம்மளால் ஃபைண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். அதுவே OnePlus Nordனு வரும்போது அப்பர் மிட் ரேஞ்ச் ப்ராசஸரான Snapdragon 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPUன்னு பார்க்கும்போது Adreno 620 இருக்குது. இந்த ப்ராசஸர் எல்லா வித ஹெவி கேம்ஸும் சப்போர்ட் பண்ணும். பட் மீடியம் கிராஃபிக்ஸில் சப்போர்ட் பண்ணும். மீடியம் கிராஃபிக்ஸில் நம்மளால் எந்தவித ஸ்ட்ரகிள்ஸையும் இல்லாமல் டீசெண்டாக கேமிங் விளையாடிக்க முடியும். பட் ஹை செட்டிங்ஸில் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருக்கும். அண்ட் டே டு டே டாஸ்க் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டில் நான் realme X7 Proக்கு ஒரு ஸ்டார் தான். பெஸ்ட்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். realme X7 Pro 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர்னு பார்க்கும்போது 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. OnePlus Nord பொறுத்த வரைக்கும் 4115 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் வாப் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டிலையும் சரி அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்லையும் சரி realme X7 Pro கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். பட் OnePlus Nordல 90 Hz டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் பேட்டரி கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு ஃபோன்லேயுமே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுக்கல. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக்கும் இல்லை. ஆனால் realme X7 Proவில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. OnePlus Nordல அது இல்லை. ஸோ நான் இங்கே realme X7 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். realme X7 Proவோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nordோட 6GB 64GB வேரியன்ட் 25,000, 8 128GB வேரியன்ட் 28,000 அண்ட்
12 to 56GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nordல நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் கிடைக்குது. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது realme X7 Pro 6 ஸ்டாரும் OnePlus Nord 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஃபோன் பெட்டரான ஃபோனுன்னு சொல்லிட்டு. அதனால் OnePlus Nord மொக்க ஃபோனான்னு கேட்காதீங்க. OnePlus யார் யாருக்கு சூட் ஆகும்னா OnePlus பிராண்ட் வேல்யூ முக்கியம்னு நினைக்கிறவங்க, அண்ட் OI ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் டியூவல் செல்ஃபி கேமரா செட்டப் தேவைன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். realme X7 Pro எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோட realme X7 Pro அண்ட் OnePlus Nord கம்பேரிசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.